ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ராகி மாவு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இன்னைக்கு அந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இவன் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போதுமாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த ராகி மாவு எடுத்துக்கோங்க. இவனை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தண்ணி கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. எல்லா தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொலன்னு பிசைஞ்சிடாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உதிரி உதிரியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும். இப்போ வந்து இதை வேக வைக்க ஒரு இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. அடித்தட்டு எடுத்திருக்கேன். அடித்தட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருப்பான். ஸோ இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு அதுக்கப்புறம் கட்டி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி வச்சும் கட்டி இல்லாமல் நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். அடுத்து இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஆரிய மாவு, அதையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். என்னடா இவன் ஃபஸ்ட்டு ராகி மாவு சொன்னால் அடுத்தது ஆரிய மாவுன்னு சொல்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க. ராகி, ஆரியம், கேழ்வரகு எல்லாமே ஒன்று தான். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்டியான ராகி ரெசிபி ரெடி. நீங்களும் ஒரு டைம் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.